சட்டமன்ற தேர்தல் வருது. அதை காரணம் காட்டி நீதிமன்றத்துக்கு போய் எப்படியாவது அடுத்த 3 மாசத்துக்கு இந்த உரிமை தொகையை எப்படியாவது நிப்பாட்டிடலான்னு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர், என்னுடைய தமிழ்நாட்டு மகளிருக்கு நான் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாவை நீ தடுக்க முயற்சி செய்யறியா, இந்த நான் கொடுக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபான்னு கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்ல, கோடைக்கால சிறப்பு நிதியா 2000 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்திருக்கிறார். இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைச்ச உடனே நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆனோடனே மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்ற வாக்குறுதியும் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய ஆட்சிக்கும் சங்கி கூட்டத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அதுவும் தலைவர் 7 மணிக்கு கிரெடிட் பண்ணார். நம்முடைய தமிழ்நாட்டு மகளிர் 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல போய் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு, மகளிருக்கு அந்த அளவுக்கு பயம். குறிப்பா நீங்க ஒன்னு நினைவு வச்சுக்கணும், ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அப்பப்ப தொலைக்காட்சியில் வருவார். அவர் எப்ப தொலைக்காட்சியில் வந்தாலும், டிவியில வந்தாலும் மக்கள் ஒரு விதமான பயத்துக்கு போயிடுவாங்க. இந்த தடவை என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு மக்கள் பயத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா 2020 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு நாள் திடீர்னு தொலைக்காட்சியில் தோன்றி கொரோனா வரப்போகுது, அதை சமாளிக்கிறதுக்கு ஒரே வழிதான், எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் 1 மாசம் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்கும், 2016ஆம் ஆண்டு இதே மாதிரி திடீர்னு டிவியில் வந்தார். டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்புன்னு சொல்லி எல்லார்கிட்ட இருக்கிற 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்னைக்கு எவ்வளவு மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் வெயில்ல நின்று செத்தாங்க. இதுதான் நம்முடைய தலைவர் தொலைக்காட்சியில வந்தா மக்கள் மகிழ்ச்சியோட பாக்குறாங்க. இதான் நம்முடைய தலைவருக்கும் ஒன்றிய பிரதமருக்குமான அந்த வித்தியாசம். அது மட்டும் இல்ல, மக்கள்கிட்ட இருக்கிறது பிடுங்குற ஆட்சி ஒன்றிய பாஜக ஆட்சி. மக்களுக்கு எப்போதுமே கொடுக்கின்ற ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தமிழகம் 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக பெற்றிருக்கு. அதற்கு என்னெல்லாம் இடைஞ்சல் செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு திட்டம் போட்டு ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு இருக்கு. மொழி உரிமை, கல்வி உரிமை, நிதி உரிமைன்னு ஒவ்வொரு உரிமையும் பறிக்க பார்க்கறாங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நுழைக்க பார்க்கறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு பக்கமே எட்டி பார்க்காத திரு அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் தேர்தல் வருதுன்னு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் வருவாங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் வராது, எந்த திட்டமும் வராது. சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் ஒதுக்கல. ஆனா அவங்க பட்ஜெட்டை முழுசா படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில இருந்து ஒரு பாராட்டு குரல். யாரு? எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனாலதான் பட்ஜெட் சூப்பர்னு டயர் புகர் பழனிசாமி இன்னைக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், அரசியல்ல நாம பல பேர் முரட்டு பக்தர்களை பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்களை பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு மோடி அவர்களுக்கு மாறி இருக்காரு. நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, 3 நாட்களுக்கு முன்பு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தியேட்டர்ல போய் படம் பார்க்கிறார். திரு எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச படம் பார்த்து ஒரே கண்கலங்கிறார், அழுகுறார். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்நேரம் திரு எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாருன்னா இவரை பார்த்து என் கட்சியை எப்படி ஆக்கிட்டீங்களேன்னு பார்த்து எப்படி எழுதிருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தேன். 2019 அதிமுகவை பாஜகவுக்கு அடகு வச்சார். 2021 அதிமுக பாஜகவுக்கு லீஸுக்கு விட்டார். இப்போ 2026 அதிமுகவை பாஜகவுக்கு மொத்தமா வித்துட்டார். தன்னுடைய சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை அழிவு பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை
அறிவு பாதையில நம்முடைய தலைவர்கள் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறார். அதனால சங்கிகளுக்கு தமிழ்நாட்டை பார்த்தாலே எப்பொழுதுமே ஒரு வயிற்றுச்சல். இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு இயக்கத்தை எப்படியாவது மிரட்டினா உருட்டலான்னு இடி, சிபிஐ இப்படி பல்வேறு அமைப்புகளை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் நேற்று மதுரையில தெளிவா ஒரு பதில் சொன்னாங்க. என்ன வழக்கு தானே போடுவீங்க, திமுக உடன்பிறப்புகள் பார்க்காத வழக்குகளா? மொழி போர்ல ராணுவத்தையே எதிர்த்து நின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், மிஸ்ஸாவை பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய தலைவர் அவர்கள் உயிரே போனாலும் எங்களுடைய சுயமரியாதையை நாங்க என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். அதனாலதான் அடிக்கடி நான் சொல்வேன், நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். மோடி இல்ல, மோடியோட டாடி வந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கின்றோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.